என்கிட்ட கேட்குறாங்க, வவுனியாவில் நான் கண்ட ஒரு கவலையான விஷயம் என்னாண்டு. என்ன கவலையான விஷயம் என்று கேட்குறீங்க? 12 வயசு 13 வயசு புள்ள அனாதை ஆகிட்டு பச்சை புள்ளைய தூக்கி கொண்டு இருக்கிற இந்த வவுனியாவில் மட்டும் இல்லை, இந்த வவுனியாவில் கண்ணோட கண்ட எனக்கிட்ட இன்னும் ஒரு கேள்வியா, ஜெயிலில் இருக்க வேண்டியவன் வெளியே நிற்கிறான். இன்றைக்கும் அவனுங்களோட பிள்ளைகளை அனாதை ஆகிட்டு அவனுங்களோட பிள்ளைகளை படிப்பிச்சு கொண்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டு நல்லா அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எங்கே நியாயம் நடந்திருக்குது? யார் நியாயம் கொடுத்தது? எந்த கோர்ட்ஸில் வழக்கு போனது? அழகான முறையில் காசை கொடுத்துட்டு பச்சை புள்ளைய தூக்கி கொண்டு 13-12 வயசுண்டா சில பிள்ளைகள் அம்மாட மடியில் உட்காந்து கொண்டு முளைய சூப்பி கொண்டு பால் குடிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க, அவ்வளவு பெண்கள் இருக்கிறாங்க. 1000 ரூபா காசுக்கு இன்னொருத்தனோட பெய்த்துட்டு தண்ட பிள்ளைக்கு பால் பேக்கெட் எடுத்து கொடுக்கறது. இது தெரியுமா? இல்லைன்னு சொல்லுவீங்க. அது தெரிகிறது எப்படி? எங்களோட நாட்டே இப்படி பிரச்சனையோடு போகுது. அவ்வளவு பேர் பெரிய ஆக்களோட பிள்ளைகள் புரியாணியை தின்னுட்டு நாயும் அந்த வீட்டில் புரியாணி தான் தின்னும். எங்களோட பிள்ளைகளுக்கு புரியாணி கொடுக்கறது கேளுமா உங்களுக்கு? ஒரு இறைச்சி துண்டொன்று 1/2 கிலோ 500 ரூபாய்க்கு இறைச்சி எடுத்துட்டு பகலும் தின்னு ராவைக்கும் தின்னு அடுத்த நாளும் வச்சுக்கொள்றது ஒரு சூழ்நிலையில தாங்க எங்கட பிள்ளைகள் வாழ்றது. இதுதான் உண்மை. கவலையான விஷயம் வேண்டாம். உங்களோட கதைக்க போனா நான் கத்துவேன். அவ்வளவு ஒரு வேதனையான விஷயங்கள் தான் வவுனியாவில் நடந்து கொண்டிருக்குது. இந்த விஷயத்துகளுக்கு முடிவு எங்கே தேட போறீங்க? எங்கே தேட போறீங்க? இந்த முடிவுகள் தேடுதா இருந்தா திசை காட்டிக்கு வாக்களிச்சுட்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு நீங்கள் முடிவை தேடுங்க. அப்போ தான் உங்களுக்கு முடிவு கிடைக்கும். 76 வருஷம் கள்ள ஊழல் அரசியல் இன்னும் மட்டும் உங்களை ஏமாற்றி 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 அந்த அளவுக்கு ஏமாத்து கொண்டு இருக்கிறாங்க. இதை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு எல்லாமே தண்டை மனசை விட்டு மனுஷனோட கதைச்சிட்டு எது சரி எது பிள்ளைன்னு தேடிக்கொள்ளுங்க. இதுக்கெல்லாம் படிப்பு அவசியம்னு நினைக்க வேணாம். புத்திசாலித்தனம் இருந்தால் உங்களுக்கு இதுவே காணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி என்ற கதையை கேட்டதுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். பிஎஸ்என் டிவி லங்காவால் வந்திருக்கின்றோம் நாங்கள். மிஸ், நீங்கள் இந்த முதலாவது அரசியல் இதில் உங்களுக்கு அனுபவம் இருக்குதோ இல்லையோ தெரியாது. முதலாவது அரசியல் சேவை ஒன்றில் இறங்கி இருக்கிறீங்க. இதால் நீங்கள் முதலாவது எடுத்துக்கொண்ட அந்த நோக்கம் என்ன? நீங்கள் அரசியலுக்கு இறங்கியதன் காரணம் என்ன? வாலைக்கும் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. வணக்கம். நான் உங்களோட பேசுகிறேன்டா. நான் இந்த அரசியல் உண்மைக்கே அரசியல் ஒரு நோக்கம் ஒன்று எனக்கு இருக்கே இல்லை. நான் அரசியல் நோக்கத்தோடு வந்துட்டு இந்த இடத்துல நான் இருக்கிறவும் இல்லை. நான் முதலாவது யோசித்தது நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று. அதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி ஒன்று எடுக்கிறதுக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜனாதிபதி ஒன்று வந்த பிறகு அரசியலில் இறங்குறதோ இன்றைக்கி எலெக்ஷன் கேட்குறதோ ஒரு ஐடியா ஒன்று என் மைண்டில் இருக்கவும் இல்லை. அப்படி ஒரு ஐடியாவில் நான் இன்றைக்கி இந்த இடத்துல வரவும் இல்லை. இது மக்கள் தெரிவிச்சுட்டு என்னை எடுத்தது இந்த அரசியலில் நான் வரதா இருந்தா. உங்களுக்கு நேரத்தோட ஆர்வம் இருந்ததா அந்த அரசியல் செய்யணும்னு சொல்லி? உண்மைக்கே இல்லை. இது உண்மையான கதை. எனக்கு அரசியல் ஒரு ஆசையோ அரசியல் ஃபேமிலியில் நான் பிறந்துட்டோ இல்லை. என் குடும்பமே அரசியல்னு தெரியாது. அரசியல் ஒரு குடும்பம் ஒன்று இல்லை எனக்கு. நான் ஒரு டீசெண்டானது ஒரு எடியூகேட்டட் அப்படின்ற ஒரு ஃபேமிலியில் ஒரு லேடி உண்டு. அப்படி ஒரு அரசியலில் வர வேணும்ன்ற ஒரு ஆசை உண்டு எனக்கு இருக்கே இல்லை. இப்போ மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் எப்படியெல்லாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறாங்க? உண்மைக்கே நான் ஒரு பொது சேவை அவ்வளோ காலம் 18-19 வருஷம் நான் பொது சேவையை செஞ்சிருக்கிறேன். அதுலேயும் நான் பெண்களுக்காக சிறுவர்களுக்காக நிறைய சேவை செஞ்சுக்கிறேன். எவ்வளவு குறைபாடுகள் அப்படின்னு எல்லாம் நான் பார்த்திக்கிறேன். மற்றது பெண்களுக்கு தட்டி கேட்குறதுக்கு யாருமே இருக்கல. அதெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் நான் சாதிச்சிக்கிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் போலீஸோ எங்கே போனாலும் ஒரு நியாயம் ஒன்று எங்களோட பெண்களுக்கு நடக்க இல்லை. அதுக்காக அந்த தட்டி கேட்குறது உரிமை உண்டு எனக்கு எடுக்க வேணுமுண்டு நான் எப்பயுமே மைண்டில் வச்சுக்கொண்டு அதுக்காக நான் இறங்கினவர் தவிர அரசியலில் இறங்க வேணுமுண்டு எனக்கு ஒரு ஆசை இருக்கல. இன்றைக்கி நான் நினைக்கிறேன் அந்த பலம் எனக்கு இறைவன் இந்த கவர்மெண்ட் மூலமாக எனக்கு தந்தேண்டு. முக்கியமாக நீங்கள் பெண்கள் சம்பந்தமாக என்ன செய்ய போகிறீங்க? உண்மைக்கே இந்த மெயினான விஷயமும் அதுதான். பெண்களுக்காக எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துலையும் பெண்களுக்கு
குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே இருந்து வெளி இடத்துல இருந்து பெண்களுக்கு நியாயம் நடக்க இல்லை. பெண்களுக்கு கொடுமையும் அநியாயமும் எல்லாமே இந்த பெண்களுக்கு தான் நடந்தது. இதுதான் உண்மையான கதை. அப்போ இதோடு நாங்கள் பார்க்க போனால் சிறுவர்கள் பெண் பிள்ளைகள் எப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 5 வயசு தொடங்கினா கூட அந்த பிள்ளைக்கு கூட அநியாயம் தான் நடக்குது. வீட்டுக்குள்ளேயும் அப்படித்தான், வெளியாலையும் அப்படித்தான். அநியாயம் எல்லா இடத்துலையும் நடக்கிறது. தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. காசு பலத்தில் எதுவுமே மூடி மறைக்கிறது எங்கட நாட்டில் நடந்த முதலாவது விஷயம். இதுதான் சத்தியம். அதை நான் இல்லாமாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நான் இந்த மாதிரி முன் வந்து இருக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த தேர்தல் நாட்களில் சமூகத்தில் போய் நீங்களும் சோஷலாக பழகிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு நடந்த எதிர்கொண்ட பிரச்சனைகள், ஆதரித்த பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிறையா பெண்கள் ஆதரிக்கிறது. மீன்ஸ் நீங்கள் கேட்குற மாதிரி உண்மைக்கு எனக்கு சொல்ல போனால் நிறைய பெண்கள் ஆதரிக்கிறது. அதே மாதிரி நிறைய ஆண்கள் எனக்கு ஆதரிக்கிறது. ஏண்டா நான் இந்த சமுதாயத்துக்காக நான் ஒன்று செய்வேன் நிறைய பேர் என்னை நம்புகிறாங்க. அதே மாதிரி எனக்கு ஆதரவு இல்லாத நிறைய ஒரு கூட்டம் கொண்டு இருக்கிறாங்க. ஏண்டா அவங்க சில நேரத்துக்கு எனக்கு நினைக்கிறாங்க இந்த கள்ளத்தனம் போய் ஓட்டு மாட்டு இதையெல்லாம் எந்த மனசோடையோ எந்த கையாலேயோ 0 தான். யாருக்குமே ஒரு துளி கூட ஒரு கடுவு கூட நான் நியாயம் அவங்களுக்கு ஒரு அநியாயம் நடக்கிற இடத்துல நியாயத்துக்கு மட்டும்தான் எந்த முன் வந்திருப்பேன். நான் அநியாயத்துக்கு என்னிட ஒரு சொட்டு சரி முன் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால என்னையோட எதிரியான ஆக்களும் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய கூட்டம் ஒன்று எனக்கு இருக்குது. அது உண்மை. மற்றது சொல்கிறாங்க, அடிக்கடி எல்லாருமே கதைச்சு கொள்கிறாங்க, நீங்கள் வந்தாலுமோ அல்லது தோத்தாலுமோ உங்களோட வந்து நாங்கள் சேர்ந்து கொள்வோம்னு சொல்லி, அது உண்மையா என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். இல்லை, மன்னிச்சு கொள்ள வேணும். எந்த அரசியல்வாதிகளும் தேசிய மக்கள் சக்தியோட எந்த அரசியல்வாதிகளுக்கும் சேர இயலாது. இது மன்னிச்சு கொள்ள வேணும். எந்த அரசியல்வாதியும் நாங்கள் காசு கொடுத்துட்டு அரசியல் அவங்களுக்கு செய்யன்னு சொல்லி இல்லை. ஒரு ஸ்டேஜ் வெளியே கதைக்கிறாங்க, தேசிய மக்கள் சக்தி காசு கொடுத்து தானே அவங்க அரசியல் செய்கிறாங்க. அது சொல்கிறது எங்களை ஜனாதிபதி. அப்படி ஒன்று இல்லை. நாங்கள் எந்த அரசியல்வாதிகளுமே காசை கொடுத்துட்டு அரசியல் கேட்க வைக்கவும் இல்லை. அவங்களோட எங்களோட கட்சிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் எடுக்க போகிறவும் இல்லை. அவங்களோட சேர்ந்துட்டு நாங்கள் வேலை செய்ய போகிறவும் இல்லை. அப்படி பார்க்க போனால் இந்த எங்களோட கட்சிக்குள்ளால் அவங்க எடுக்கிறதா இருந்தால் அவங்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல இவங்களோட வந்துட்டு சேர்ந்து இருந்துச்சு. அப்படியும் எடுக்க இல்லாத நாங்கள் இவ்வளவு பேர் இந்த தேர்தலில் எலெக்ஷன் கேட்குறாங்க. அவங்கள மீறி எங்கேயோ போகிற ஆக்களை எடுத்துட்டு கவர்மெண்ட் செய்கிற அளவுக்கு எங்களோட ஜனாதிபதி இல்லை. இதுதான் சத்தியம், உண்மையான கதை. யாருமே ஏமாறவான இந்த கதைக்கு. அவங்களுக்கு நீங்கள் வாக்கை கொடுத்துட்டு அநியாயமாக போகிறது. அதே மாதிரி நீங்கள் ஆதரவு காட்டுற இந்த தேசிய மக்கள் சக்திக்கே உங்களோட ஆதரவை காட்டிக்கொள்ளுங்க. பாராளுமன்ற இந்த தேர்தலில் நீங்கள் சாதனையாளராக ஆகினால் நீங்கள் மக்களுக்கு செய்வீங்க என்னென்னு சொல்லுங்கள். உண்மைக்கே நான் நீங்கள் சொல்கிறீங்க நான் வெண்டதோ வெண்ட இல்லையோ அது பக்கத்தில் வைப்போம். நான் வெண்டா எங்களோட மக்களுக்காக 100க்கு 100 வீதம் இல்லை, 100க்கு 1000 வீதம் எங்களை நம்பலாம். பெண்களுக்கு வர பிரச்சனை, சிறுவர்களுக்கு வர பிரச்சனையோ, யாருக்கு அநியாயம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்டுட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குற இடத்துல நான் இருப்பேன்னு நான் நம்பிக்கையோடு உங்களுக்கு வாக்குறுதி தருவேன். சரி, நன்றி. உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை உண்டு, நான் கேட்க மறந்துட்டேன். அது நான் கேட்குறேன் டீச்சர். என்னன்னு சொன்னால், இந்த வன்னி டிஸ்ட்ரிக்டில் உள்ள பெண்கள் சம்பந்தமான முஸ்லீம், தமிழ், சிங்கள இந்த 3 மத பெண்களுக்குரிய பிரச்சனைகளை நீங்கள் இப்போ செய்ய போகிறது என்னன்னு சொல்லுங்கள். உண்மைதான். என்னென்னா வன்னி டிஸ்ட்ரிக்டுள்ளால் நாங்கள் எல்லா மார்க்கமும் சிங்கள, தமிழ், முஸ்லீம் எல்லா பெண்களும் இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை ஒன்று நான் சொல்கிறேன். நீங்கள் இவ்வளவு காலம் கள்ளனுங்க, பொய்க்காரனுங்க, காடு வெட்டுவாங்க,
கஞ்சா, ஐஸ் உங்களோட ஹஸ்பண்ட்மார்களை இல்லாமாக்குற உங்களோட பிள்ளைகள், அம்மாமார்கள் கத்துறாங்க, உம்மமார்கள் வேதனையில் அழுகுறாங்க. அப்படி இருக்கிற இந்த நாட்டில் இந்த பிரச்சனையோட நீங்கள் அவங்களோட இரும்பு ஷூக்கு எல்லா அரசியல்வாதி 76 வருஷம் மாறி 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 உங்களுடைய எல்லா அரசியல்வாதிகளும் ஏமாத்திட்டு அவங்களுடைய இரும்பு சபத்துக்கு அடியாகி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்ககிட்ட நான் கேட்குறேன், இவ்வளோ ஒரு புனிதமான எங்களோட நாட்டில் இப்போ புனிதமான ஒரு ஜனாதிபதி ஒன்று வந்திருக்குது. அந்த ஜனாதிபதி கல்லனுங்க இல்லாமல் பொய்க்காரனுங்க இல்லாமல் ஒரு சுத்தமான ஒரு கூட்டம் ஒன்று பார்லிமெண்ட்டுக்கு போட்டிக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பெண்களுக்காக இறங்கியிருக்கிற பெண்களோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெண்களோட உரிமையை அவசியம்னு நினைச்சா எங்களோட சேரலாம், எங்களோட சேர்ந்துட்டு இந்த நாட்டுக்கு ஒரு நல்லது செய்கிறதுக்கு எங்களோட முன் வரலாம். இவ்வளவு காலம் ஏமாந்து கொஞ்சம் மிஞ்சமண்டி இல்லைன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். கஞ்சா, குடு, கள்ளத்தனம், பொய்த்தனம் எல்லாமே உங்களோட 10 கிலோ அரிசிக்கு ஏமாந்துட்டீங்க, 1500 ரூபா காசுக்கு ஏமாந்துட்டீங்க. இன்னும் மட்டும் பெண்கள் எல்லா குடும்பத்திலையும் வித்து பட்டு கொண்டே வாழ்றீங்க. இதுதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, சத்தியம் இதுதான். வித்துப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எப்போ திருந்துறீங்களோ அப்போ எங்களோட நாட்டு உங்களோட நாட்டா, அழகான நாட்டா, இந்த நாட்டில் இருக்கிற பச்சை பிள்ளைகளிலிருந்து அவ்வளவு அழகா இந்த நாட்டு கொண்டு போகலாமண்டு நீங்கள் தான் முடிவெடுக்க வேணும். அந்த முடிவுக்கு நீங்கள் எங்களோட வந்து சேர்ந்துட்டேன்டா இந்த நாட்டு இந்த மாதிரி ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு ஆதரவு காட்டுங்க. அந்த ஆதரவு திருப்பி உங்களோட கிடைக்கும்னு நம்பிக்கை வைங்க.